அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆஷூரா தினத்தன்று நோன்பு வைத்தார்கள். காரணம், அல்லாஹு தன்னை மிகப்பெரிய எதிரியிடமிருந்து காப்பாற்றினான் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் நோன்பு வைத்தார்கள். நாமும் ஆஷூரா தினத்திலே நோன்பு வைக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இப்படி சொல்லி காட்டுகின்றான், وَهُوَ الَّذِي جَعَلَ اللَّيْلَ وَالنَّهَارَ خِلْفَةً لِمَنْ أَرَادَ أَنْ يَذَّكَّرَ أَوْ أَرَادَ شُكُورًا. இந்த குர்ஆனுடைய ஆயத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை நாம் கவனிக்கும் போது, இந்த உலகத்திலே இரவு பகல் மாறி மாறி வருகிறது. இரவு பகல் ஏற்படுவதால் தான் நாட்கள் உருவாகுகிறது. இந்த இரவு பகலை அல்லாஹ் யாருக்காக ஏற்படுத்துகிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லும்போது, சிந்திப்பவர்களுக்காகவும் நன்றி செலுத்துபவர்களுக்காகவும் உலகத்திலே இரவு பகலை ஏற்படுத்துவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நாம் ஆஷூரா நோம்பிலே நோன்பு வைக்கக்கூடிய காரணத்திற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நன்றி செலுத்தினார்களோ நன்றி உள்ளவர்களாக, அதே போன்று நாமும் நன்றி உள்ளவர்களாக மாறிவிடுகின்றோம். நமக்காகத்தான், நன்றி உள்ள நமக்காகத்தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலே சிறு குழந்தைகளுக்கெல்லாம் நோன்பு வைக்க பழக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆஷூரா நோன்பு வைப்பதற்கு பழக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆஷூரா நோன்பை வைக்க சொல்லிவிட்டு நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வருவதற்குள் குழந்தைகள் அழுதால் பொம்மைகளை வைத்து விளையாட்டை காட்டி அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புவார்களாம். நோன்பு திறக்க அந்த நேரம் வரைக்கும் குழந்தைகள் அழுகாமல் இருப்பதற்காக பொம்மைகளை காட்டி விளையாட்டு காட்டி அவர்களை ஆஷூரா தினத்திலே நோன்பு வைக்க சொல்லி பசித்திருக்க சொல்லி பழக்கியிருக்கிறார்கள் என்பதாக சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த தோழர்கள் எதை நினைத்து அவ்வாறு செய்தார்கள் என்பதாக சொன்னால், ஆஷூரா நாளிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி உள்ளவர் என்பதற்காக அந்த நோன்பை வைத்தார்கள். நாமும் நன்றி உள்ளவர்கள் என்பதற்காக அந்த நோன்பை வைக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளும் நன்றி உள்ளவர்கள் என்பதை காட்டுவதற்காக நம்முடைய குழந்தைகளுக்கும் நோன்பு வைக்க பழக்க வேண்டும் என்பதை நபி தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், குழந்தைகளுக்கு நோன்பு வைக்க அந்த பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் அதை கடைபிடிப்போம். ஏனென்றால் நாமும் நன்றி உள்ளவர்கள், நம்முடைய குழந்தைகளும் நன்றி உள்ளவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றி உள்ள கூட்டத்திலே நம் அனைவர்களையும் சேர்ப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.